विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. எங்கே இருக்குன்னா பேசிக்கா கேள்வி. நமக்கு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு சமாதானம் எதனால சொல்றோம்? பிரமாணங்கள்னால சொல்றோம். இந்த பிரமாணங்கள்னா ஆக்சுவலா எங்க போய் நிக்கிறது? அனுபவத்தோட நிக்கிறது. வாட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்? நமக்கு என்ன தெரியறது சொல்லுங்க. ஏதாவது பொருள் உங்களுக்கு தெரியுமான்னா தெரியும்னு சொல்றேன், இல்லைன்னா தெரியாது. தெரியும்னு சொல்ல பொருளை விட்டுருங்க. தெரியாதுன்னு நீங்க சொல்ல, உங்களுக்கு ஜெர்மன் தெரியுமா அப்படி கேட்டா சொல்ல தெரியாது. இது தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்க தானே சொல்றேன். எப்ப நீங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களோ அப்ப அந்த அறியாமை எங்க இருக்கு? அவன் இருக்குது. சிம்பிளா தெரியாதுன்னு சொல்றது நான் அறிய மாட்டேன், நான் அறிவதில்லை அப்படின்னு சொன்னா அந்த அறியாமை எங்க இருக்கு? யார் சொல்றானோ அவன் இடத்துல. சோ இந்த அறியாமைங்கிறது ஜீவனிடத்துல காணப்படுறது. எப்பாவது ஈஸ்வரன் எனக்கு தெரியாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? புராணங்கள்லாம் வச்சிருக்கேள் கேட்டிருக்கேள். ஈஸ்வரன் என்னைக்காவது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரோ? இல்ல. கதையில கூட சொல்லல சுவாமி, விவகாரம் முழுக்க. சரி, வேதம் சொல்றதோ இல்ல. ஆனா யாரு சொல்றான்? ஜீவன் தான் சொல்றான். சோ நிறைய விஷயங்கள் எது சொன்னாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்றது ஜீவன் தான் சொல்றான். சோ இந்த அறியாமைங்கிறது ஜீவனிடத்துல இருக்குன்னு சொல்றதுதான் நியாயம். நீங்க பிரமாணங்கள் வச்சு வேற ஏதோ யுக்தியை வச்சு பிரம்மத்தன இருக்குன்னு சொல்றேன், ரைட், ஒத்துக்கிறேன். ஆனா நியாயமா என்ன பண்றது? ஜீவனிடத்துல இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு. ஜீவனிடத்துல இருந்தா அப்ப உலகம் எப்படிதான் உண்டாகும்? அஜ்ஞானத்தினால்தான் உலகம் உண்டாகும். இந்த உலகத்துக்கெல்லாம் உபாதான காரணம் என்ன? மெட்டீரியல் காத்துன்னா அறியாமை மாயான்னு சொல்றேன். அது ஜீவன் இடத்துல ஜீவன் தான் உலகத்தை உண்டாகிறது, உண்டு பண்றான்னு ஆயிடும். பரமேஸ்வரன் உண்டு பண்றான்னு சொல்றது தப்பா போயிடுமே அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்ற ஜீவனிடத்துல அஜ்ஞானம் இருக்கு. இந்த அஜ்ஞானம் யாரை மறைக்கிறது? ஈஸ்வரன் மறைக்கிறது. அதனாலதான் ஜீவன் யாராவது கேட்கணும், உமக்கு ஈஸ்வரன் தெரியுமா? என்ன சார் ஆன்சர்? தெரியாது. ஏதோ வேதாந்தங்கள்ல சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளவுதானே சொல்ல. நேரா பாக்குற, ஏதோ கோயிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்றோம், மனதில் திருப்தி ஏற்படுறது. ஈஸ்வரனை பார்க்கலை. எல்லோரும் ஈஸ்வரன் தெரியாதுங்கிறதான் சொல்லிட்டு. அப்ப ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜீவனிடத்துல இருக்கிற அஜ்ஞானம் ஈஸ்வரனை மறைக்கும். எனக்கு கண்ணு இருக்கு, கண்ணுக்கு முன்னால கையை எப்படி வச்சிருக்கேன், எதிர்க்க இருக்க சேர் தெரியல. இப்ப அஜ்ஞானம் என்னிடத்துல இருந்தாலும் அது சேர மறைக்கிறது. அதே விதமாக அஜ்ஞானம் ஜீவனிடத்துல இருந்தாலும் அதுக்கு விஷயம் இது எதை மறைக்கிறது? ஈஸ்வரன். சோ ஜீவாஸ்ரித அஜ்ஞான விஷய ஈஸ்வர. ஜீவனை ஆசிரியித்த அஜ்ஞானத்தினால் மறைக்கப்படுபவர் ஈஸ்வரன். இது சம்ஸ்கிருதத்துல ஏதோ விஷயம் விஷயம் சொன்னாதான் ஒரு மாதிரி இருக்கு. ஜீவனிடத்தில் இருக்கும் அஜ்ஞானம் ஈஸ்வரனை மறைக்கிறது. சுத்தியை மறைச்சதுமே, சுத்தி என்ன தோன்றது? ரஜத மதம். கிழிஞ்சல் மறைஞ்சது, கிழிஞ்சலை மறைஞ்சதுமே இது கிழிஞ்சல்னு தெரியாமல் நாம என்ன பண்றோம்? அதுல பாலப்பள்ளியம் இருக்கிறதுனால வெள்ளியோ அப்படின்னு நினைச்சோம். வெள்ளி என்று உங்களுக்கு காணப்படுவது அங்கு கிழிஞ்சல் என்று அறியாதனால. கிழிஞ்சல் அறிஞ்சிருக்குமேயானால் இது வெள்ளின்னு நீங்க நினைச்சிருக்க மாட்டேன். கயரா தோணி இருக்குமேயானால் அதை பாம்பு என்று ஏமாந்து இருக்க மாட்டேன். அதே போல ஈஸ்வரனை ஈஸ்வரன் என்று தாங்கள் அறிந்திருந்தீடையானால் இந்த உலக தோற்றம் இருக்காது. என்ன ஆச்சுன்னு நீங்க ஈஸ்வரனை அறியல. விவகாரம் என்னடாச்சுன்னு அந்த ஈஸ்வர சைத்தன்யம் உலகமாக மாறிக்கும். இப்ப உலகத்தை பண்ணினது யாரு? ஈஸ்வரன் உலகமா ஆனார்.
உலகமாக காட்சி அளித்தார். எதனால? இந்த ஜீவனுக்கு ஈஸ்வரனுடைய உண்மை மறைக்கப்பட்டதனால். ஜீவாஸ்தித அஜான விஷயா அதான் பிரபஞ்சத்துக்கு காரணம். இது இவாளுடைய ஒரு கட்சி. இப்படி சொன்னா இதுல அறியாம எங்க இருக்குன்னு சொல்லணும், ஜீவனிடத்துல இருக்குன்னு சொல்லணும். இப்ப அந்த பட்சம் சொல்றேன் பாருங்க. வாசஸ்பதி மிஸ்ரயிஸ்து. இந்த வாசஸ்பதி மிஸ்ரர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். சூத்திர பாஷ்யத்துக்கு பாமதின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க. முதல்ல சூத்திரங்கள் வியாசாச்சாரியால் எழுதின. அதுக்கு பகவத்பாதால் அற்புதமாக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அந்த வியாக்கியானத்துக்கு பாமதின்னு வாசஸ்பதி மிஸ்ரர் ஒரு காமெண்ட்ரி எழுதியிருக்க. அதுக்கு கல்பத்தரோ அதுக்கு பரிமளம் இப்படி போயிட்டு இருக்கு. அதே போலயே சூத்திர பாஷ்யத்துக்கு பத்மபாதர் பஞ்சபாதிகான்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அந்த வியாக்கியானத்துக்கு விவரணம்னு ஒரு காமெண்ட்ரி இருக்கு. அதுக்கு பின்னால தத்துவதீபனம்னு ஒரு காமெண்ட் இருக்கு. இப்படி ரெண்டு பிரஸ்தானமா பிரிஞ்சிருக்கு. இந்த வாசஸ்பதி மிஸ்ருக்கு என்ன விசேஷம்னா, மீதி யாருக்கும் இல்லாதான ஒரு குணம் இருக்கு. 6 சாஸ்திரத்திலையும் அவர் பண்டிதர். ஷட்தர்சன டீகாக்கிறது. நியாயம் தெரியும், சாங்கியம் தெரியும், யோகம் தெரியும், பூர்வமீமாம்சையும் தெரியும். எல்லாவற்றையும் சேர்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவருடைய ஒரு கௌரவம் என்ன, அந்த கிரந்தத்தை வார்த்தா எல்லாமும் நமக்கு புரியும். எல்லாத்தையும் அதுல அப்ளை பண்ணியிருக்காரு. அவ இப்படி சொல்றா, இவா இப்படி சொல்றா, எல்லாத்தையும் பார்த்து அலசி அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொன்னதான் பெஸ்ட் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. அதனால்தான் அந்த வாசஸ்பதி மிஸ்ருக்கு ஒரு விசேஷம். இந்த வாசஸ்பதி மிஸ்ரர் முதல்ல பிரம்மசித்திக்கு வியாக்கியானம் பண்ணினார். மண்டன மிஸ்ரர் பிரம்மசித்தின்னு ஒரு கிரந்தம் எழுதினார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணினார். அது வியாக்கியானம் பண்ணினதுனால அந்த பிரகடார்த்தக்காரர் பிரகடார்த்த விவரணம் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கிறதுல அவர் இந்த வாசஸ்பதி மிஸ்ருக்கு தான் பிடிக்காது. மண்டன புருஷ்ட சேவி அப்படின்னு அவர் பின்னால போவார், அவருக்கு பெட்டி தூக்குறவர் அப்படின்னு கிராமியமா வைவார். என்ன பண்றது, இது பேருடைய அபிப்பிராயம். ஆனா அவர் மண்டனாச்சாரியர் போன அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் இவரிடத்துல இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த வாசஸ்பதி மிஸ்ரர் எப்பவுமே கிளியரா லாஜிக்கலா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சாஸ்திரத்துக்கு விருத்தமா போக மாட்டார். பட் எதை சொன்னாலும் நமக்கு லாஜிக்கலா நம்ம அனுபவத்துக்கு எப்படி இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்றவர். அதனால இவர் இந்த வாசஸ்பதி மிஸ்ரர் என்ன சொல்றார், அஜ்ஞானம் ஜீவனிடத்துல தான் இருக்கு சார் அப்படின்னு சொல்றார். பாருங்க, ஜீவாஸ்ரிதைவ அவித்யா நிகத்தியதே. நிகத்தியதேன்னு கத வியக்தாயாம் வச்சு சொல்கிறார். நானு ஜீவாஸ்ரிதா அவித்யா தத் பிரதிபிம்ப சைதன்யம் வா தது அவச்சின்ன சைதன்யம் வா தத் கல்பித பேதம் வா ஜீவா. சார் நீங்க சொல்றது நல்லா இருக்கு, நமக்கும் இப்படி சொன்னதான் ரைட்டுன்னு தோன்றது. ஆனா அது பூர்வப்பட்ட கேள்வி கேட்டா நிக்க மாட்டேங்கிறது சார். ஜீவன அஜ்ஞானம் ஆசிரிச்சிருக்குன்னு சொல்றேன், ரைட். ஏன்னா நான் தான் சொல்றேன், எனக்கு தெரியலேன்னு நான் சொல்றேன், ரைட். அறியாம எங்க இருக்கணும், என்னிடத்துல இருக்கணும். ஆனா இது ஜீவன்கிறவன் யார் சார் இவர்? ஜீவன் சொன்னா அவித்யா பிரதிபிம்ப சைதன்யமா, அவித்யா அவச்சின்ன சைதன்யமா, இல்ல அவித்யா கல்பித பேதமான ஜீவனா? எப்படி சொன்னாலும் இப்ப ஜீவன் யாருன்னு நீங்க என்ன சொல்லணும், பிரம்மமே ஜீவன் தான் சொல்லணும். ஆனா பிரம்மமே ஜீவன், இந்த ஜீவனுக்கு சம்சாரம் தோன்றது, சுகமும் துக்கமும் எப்ப பாரும் ஏதாவது அழுதுட்டே இருக்கா சார். சிரிச்சு ஆனந்தமா இருக்கான ஒண்ணும் கிடையாது. எப்ப பாரும் அழுக, ஏதாவது ஒண்ணு. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது வரல, இது வரல, பையன் சொன்ன பேச்சு கேட்கல, அப்பா சொன்ன பேச்சு கேட்கல, ஏதோ ஒண்ணு. ஒரு டோட்டலா பிளஸ் சொல்ல யாராவது இருக்கானா ஒண்ணும் தெரியல, ஏதாவது சொல்லிட்டு இருக்கா பக்கத்துல. அப்ப இந்த ஜீவன் நம்ம யாரு சொல்றோமோ, இந்த ஜீவன் எப்படி இருக்கணும், அவித்யில பிரதிபிம்பிதமான சைத்தன்யமா இருக்கணும். மாயா பிரதிபிம்ப சைத்தன்ய ஈஸ்வரன், அவித்யா பிரதிபிம்பித சைத்தன்யம் ஜீவன், இல்ல அவித்யா காரியமான அந்தக்கரண பிரதிபிம்ப சைத்தன்யம், ஏதோ ஒண்ணு சொல்லுப்பா. இப்ப என்ன ஜீவன் சொன்னா அவித்யா பிரதிபிம்பித சைத்தன்யமோ சார், வாசஸ்பதி பிரதிபிம்பம் ஒத்துக்கல சார், அவித்யா அவச்சின்ன சைத்தன்யமோ. எங்கும் இருக்க கூடியதான இடவழி குடத்துக்குள்ள இருக்கமையானால் அதுக்கு கட்டாவச்சின்ன ஆகாசான்னு சொல்றோம். சோ இங்க குடத்தினால் லிமிட்டெட் அப்படின்னு சொல்றது ஒரு பட்சம்,
இல்ல அங்க பிரதிபிம்பிதமான சைத்தன்யம்னு சொல்றது ஒண்ணு, இல்ல அது கல்பித ஜீவ அஜானத்தினால ஒண்ணு ரெண்டா தோணித்து. ஏகச்சந்திரவது ஒரு சந்திரன் இரண்டாக காணப்பட்டான் தோற்றத்தில். இப்படி இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு சொல்லணும் நீங்க, அதானே சொல்லணும் தேவை ஜீவனுக்கு. சோ இப்ப ஜீவன் ஒருத்தன் சொல்லணுமே, ஆனால் முன்னால அவிஜை இருக்கணும். அவிஜை இருந்தால்தான் அவன் ஜீவன் எனப்படுபவன். அந்த ஜீவன் வந்த பிறகுதான் அந்த ஜீவன் இடத்துல அஜ்ஞானம் ஆசிரியமா இருக்கும். புரியுது? அந்யோன்யாசிரியம் எப்படி வந்திருக்குன்னா, நீங்க முதல்ல ஜீவன் சொல்றதுக்கே அவிஜை வேண்டி இருக்கு. அவிஜை வந்தாதான் அவன் ஜீவன். அந்த ஜீவன் ஒருத்தன் இருந்தாதான் அவனை ஆசிரியத்திற்கு அஜ்ஞானம் இருக்கும். இப்ப என்ன சார், அஜ்ஞானம் முன்னாலேயே ஜீவன் முன்னாலேயே? ஒரு மரம் வேணும்னா அதுக்கு விதை இருக்கணும். விதை இருந்தால்தான் அதுல இருந்து மரம் வரும். மரம் இருந்தாதான் சார் அதுல இருந்து கொட்டை, அதுல இருந்து விதை வரும். எது முன்னாலேன்னா பிராணம் வாங்காதான் நான் போயிட்டு வரேன். இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா விவகாரம் முழுக்க. ஜீவன் ஒருத்தம் வேணுமே, ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்? அஜ்ஞானம் இருந்தாதான் அவித்யாவச்சன சைத்தன்யம் ஜீவன். அந்த ஜீவன் வந்த பிறகுதான் ஜீவன் அஜ்ஞானமா. நான் உயிரோட இருக்கிற பிறகு, நான் அறிந்த பிறகுதானே சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவேன். எப்ப? நீங்க இருந்த பிறகு. ஜீவன் இருந்தால் அவன் ஆசிரியிச்ச அஜ்ஞானம். ஜீவன் வேணுமே, ஆனால் அஜ்ஞானம் இருந்தா தான் ஜீவன் வருவான். அந்யோன்யாசிரியமா கேட்ட இது அவசிய பட்சம் சொல்லுங்க, பிரதிபிம்ப பட்சம் சொல்லுங்க, கல்பித்த பட்சம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் விஷயம் ஒண்ணுதான். என்ன சொல்ல போறேள் அப்படின்னு ஒரு பொருட்பட்டம் கேட்டானே பார்க்கணும். அதான் சொல்றாரு, நானும் ஜீவாஸ்ரிதா அவித்யா தத் பிரதிபிம்பித சைத்தன்யம் வா ஒண்ணு, தத் அவச்சின்ன சைத்தன்யம் வா ரெண்டு, தத் கல்பித பேதம் வா ஜீவா. இந்த மூணு பட்சத்திலையும் ததாச்ச அந்யோன்யாசிரயா, இது இருந்தால் தான் அது வரும், அது இருந்தால் தான் இது வரும். அப்ப என்ன ஆகும்? ஒண்ணுக்கு இன்னொன்னு ஆசிரியமா இருக்குன்னு சொன்னா ரெண்டும் கிட்டாது சார். சந்தியாவந்தனம் எங்க பண்ணேன்னு தவாய்ச்சார் அப்பா பையனை. அவன் பண்ணலேன்னு இவருக்கு தெரியும். இருந்தாலும் அவன் வாயில வரவழைக்கணும், எங்கடா பண்ணின சந்தியாவந்தனம் அப்படின்னாரு. அவன் எப்படிப்பட்டவன்? செம்பு வச்ச இடத்துல பண்ணினேன்னா, பஞ்சபாத்திரம் வச்சிருக்கேன்னா அந்த இடத்துல வந்து இவர் பார்த்தார், பஞ்சபாத்திரம் எங்க வச்சிருக்கேடான்னார். சந்தியாவந்தனம் பண்ண இடத்துல வச்சுட்டு போயிட்டான். இப்ப விவகாரம் என்ன நான் பண்ணினானா? அவ விவகாரம் என்னன்னு, இது ஒண்ணுக்கு இன்னொன்னு ஆன்சரா இருந்தது, ஆனால் பெகிங் தி கொஸ்டன் ஆன்சர் நமக்கு வராது. ஸோ அந்யோன்யாசிரியம் வந்தது, ஆனால் அந்யோன்யாசிரியத்தினால நீங்க ஒரு பொருளையும் அறிய முடியாது. அதான் சொல்றார், தத் கல்பித பேதம் வா ஜீவா ததாச்ச அந்யோன்யாசிரயா இதிதே அப்படின்னு சொல்வேடையானால், நான் கிமயம் அந்யோன்யாசிரயா உற்பத்தௌ ஞப்தௌ ஸ்திதௌவா. இது ஒண்ணு இன்னொன்னு தெரிஞ்சுக்கல, இன்னொன்னு ஆசிரியிச்சிருக்கு சார். இதை தெரியணும்னா அது தெரியணும், அதை தெரியணும்னா இது தெரியணும். அப்பதான் லோகத்துல சாதாரண வைத்தியம் தெரிஞ்சாதான் கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனாதான் வைத்தியம் தெரியும் அப்படின்பா. அது மாதிரி இருந்தா எப்படி சார்? நன்னா தான் இருக்கு நீங்க கேள்வி கேட்கறது. ஆனா ஞாபகம் வச்சுங்க, இந்த அந்யோன்யாசை எதுல கேட்கிறேன்? எதுல என்ன? அது பிறவியிலையா, இல்ல அதனுடைய அறிவு வரணுங்கிற விஷயத்திலையா, இருக்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இல்லையா? இந்த மூணாவது வச்சிருக்க. இந்த அந்யோன்யாசிரியம்ங்கிறது உற்பத்தியிலையும் ஸ்திதியிலையும் தோஷம். இதனால அது பிறக்கிறது, அதனால இது பிறக்கிறதுன்னா ரெண்டும் பிறக்காது. இது தெரிஞ்சாதான் அது தெரியும், அது தெரிஞ்சாதான் இது தெரியும்னு வராது. ஆனா ஸ்திதியில அந்யோன்யாசிரியம் தோஷம் இல்லை. ஸ்திதியில அந்யோன்யாசிரியம் தோஷம் இல்லைன்னா எப்படின்னு, சாதாரணமா இப்ப நிறைய விஷயங்கள்ல பாருங்க, ஒரு காடு இருக்கு, அந்த காடு சௌக்கியமா இருக்கணும்னு என்ன சார் அர்த்தம்? என்ன வேணும்? உள்ள சிம்மம் இருக்கணும். சிங்கங்கள் புலிகள் உள்ள இருந்தா தான் அந்த காட்டுக்கு ப்ரொடெக்ஷன். இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரமா வெட்டி எடுத்துன்னு போயிடுவான். ஆனா சிம்மமோ புலியோ அங்க இருந்ததுன்னு வச்சுங்களேன், பயப்படும். ஒரு பெரிய காடு தான் ரட்சிக்கப்பட வேண்டும்னால் அதுக்குள்ள சிம்மங்கள் புலிகள் குரூர மிருகங்கள் இருக்கணும். அந்த குரூர மிருகங்கள் இருக்கணும்னா என்னன்னா, அந்த காடு அடர்த்தியா இருக்கணும். காடு இல்லாத போயிடுதுன்னா சிம்ம மிருகம் எப்படி? ஸோ காடுனால புலிகள் குழைக்கிறதா, இல்ல புலிகள்னால காடு குழைக்கிறதா? இது ரெண்டும் விவகாரத்துல இது தோஷமே இல்லை. இது அவனுக்கு சேர்ந்திருக்கு, அது அவனுக்கு சேர்ந்து. ரைட். பேங்க்ல லோன் கொடுக்குறான் சார்,
எல்லாரும் பேங்க்ல லோன் கொடுக்குறான், கார் லோன், 2 வீலர் லோன் எல்லாம் சொல்லுவோம், வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா அவன் லோன் கொடுக்கறதுனால தான் நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, நீங்க வாங்கறதுனால தான் அவன் லோன் கொடுத்து அவன் பழைக்கிறான். ஞாபகம் வச்சுக்கோ. கடைசியில எப்படின்னா விவகாரம் எப்படி, நிறைய பேர் லோன் வாங்கினா அவனுக்கு மறுபடியும் திரும்பி காசு வருது, அவன் லாபத்தோட இருக்கான். அவன் கொடுக்கறதுனால தான் நீங்க வாங்கிக்கிறேன். ஸோ இது என்னென்ன ஜென்ரலா யோஜனை பண்ணி பார்த்தேன்னா, அந்யோன்யாசிரியம்ங்கிறது ஸ்திதியில தோஷம் இல்லை. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இப்படிதான் அடைகிறது. ஒருத்தர் வியாபிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் உற்பத்தியில புதுசா பிறக்கணும்னு முடியாது. கொட்டம் முன்னாலேயே மரம் முன்னாலேயான்னு சொன்னா அது பிறவி, அதுல அந்யோன்யாசிரியம் தோஷம். அதே போல இந்த அறிவு அதனால வரும், அந்த அறிவு இதனால வரும்னா தோஷம். ஆனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இவரால் அவர், அவரால் இவர், 2 பேரும் பழைக்கிறாங்க, 2 பேரும் குழந்து போயிட்டே இருக்கலாம் ரொம்ப நாளைக்கு. இது ஞாபகம் வச்சோம்னா அந்யோன்யாசிரியம்னு தோஷம்னு சொல்லுவா. அந்யோன்யாசிரியம் உற்பத்தியில தோஷம் இல்லை, அந்யோன்யாசிரியம் ஸ்திதியில தோஷம் இல்லை, அது ஞப்தியில தோஷம் இல்லை, அது தோஷம். ஆனா எதுல தோஷம் இல்லை? ஸ்திதியில தோஷம் இல்லை. உற்பத்தியிலையும் ஞப்தியிலையும் தோஷம், ஸ்திதியில தோஷம் இல்லை. அதான் சொல்றாரு. கிமயம் அந்யோன்யாசிரியா உற்பத்தவு ஞப்தவு ஸ்திதவா நாத்யா அநாதித்வாதுபயோ. இதுவும் அனாதி, அதுவும் அனாதி. அனாதியா வந்துட்டு இருக்கு. மரம் முன்னையா இல்ல கொட்டை முன்னாலேயே கேட்கக்கூடாது, அது அனாதியா வந்துட்டு இருக்கு. அதே போலயே நத்விதீயா அஜ்ஞானஸ்ய சித்பாஸ்யத்வேபி ஸ்திதீஹே ஸ்வப்ரகாசத்வேன ததபாஸ்யத்வாத். ஞப்தியில இது அறிய அது வேணும், அது அறிய இது வேணும்னு அந்யோன்யாசிரியம் வரும். ஆனா இங்க எப்படின்னு அஜ்ஞானஸ்ய சித்பாஸ்யத்வேபி, அஜ்ஞானம் நமக்கு எப்படி தெரியறது? சாட்சி சொல்லித்தர. உமக்கு ஜெர்மன் தெரியுமான்னு அவர் கேள்வி கேட்டேன். தெரியாதுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா, உள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்றார் தெரியும் சொல்லி மாட்டிக்காத, தெரியும் சொன்னாலும் அவர் கேள்வி கேட்டாலும் அவனுக்கு தெரியாது, ஸோ பெட்டர் உனக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு உள்ள ஒருத்தர் சொல்றாரா இல்லையா நமக்கு? ஸோ உள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு, அது சொல்றது அப்பா உனக்கு அஜ்ஞானம் தெரியாது. ஸோ இந்த அஜ்ஞானம்ங்கிறத யார் உங்களுக்கு தெரிவித்து கொடுத்தா? உள்ள இருக்கிற சைத்தன்யம். இந்த சாஸ்திரம் சொன்னாதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும். நாமே நமக்கு தெரியாதுங்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? உள்ள இருக்கிற சைத்தன்யம் சொல்லி கொடுத்தது. ஸோ சாட்சி சைத்தன்யம் உங்களுக்கு அறியாமையை காட்டி கொடுக்கிறது. அதான் அஜ்ஞானஸ்ய சித்பாஸ்யத்வேபி, அஜ்ஞானமானது சைத்தன்யத்தினால் விளக்கப்பட்ட போதிலும் சித்தேகே, சித்து மறுபடியும் அஜ்ஞானத்தினால் விளக்கப்படுகிறதுன்னு அந்யோன்யாசிரியம். சைத்தன்யமானது அஜ்ஞானத்தை பிரகாசிக்கிறது, அந்த சைத்தன்யத்தை மறுபடியும் அஜ்ஞானம் பிரகாசிச்சதுன்னா அந்யோன்யாசிரியம். ஆனா என்ன ஆச்சுன்னு, சைத்தன்யம் அஜ்ஞானத்தினால் பிரகாசிக்கப்படவில்லை. சைத்தன்யம் தோணுவதற்கு அஜ்ஞானம் வேண்டியதில்லை. சைத்தன்யம் எப்படி? ஸ்வப்பிரகாசம். அதான் சிதேகே ஸ்வப்பிரகாசத்வேன ததபாஸ்யத்வாத். சைத்தன்யம் அஜ்ஞானத்தை காட்டுகிறது, ஆனா அஜ்ஞானம் சைத்தன்யத்தை காட்டலை. சைத்தன்யம் தானே ஒழிக்கிறது, ஆனால் அந்யோன்யாசிரியம் இல்லை. எப்படி தீர்மானம் பண்ணார் நம்ம பார்க்கணும். அஜ்ஞானமானது சைத்தன்யத்தினால் விளக்கிறது, ஆனால் அஜ்ஞானம் சைத்தன்யத்தை விளக்கல. சைத்தன்யம் தானா பிரகாசிக்கிறது. சைத்தன்யத்தை அறிய அஜ்ஞானம் வேண்டாம், அஜ்ஞானத்தை அறிய சைத்தன்யம் வேணும். அந்யோன்யாசிரியம் இல்லை. நத்ருதீயா மூணாவது ஸ்திதௌவா. ஸ்திதௌனா டே டு டே ஆக்டிவிட்டிஸ். அதுலயா அது கிம் பரஸ்பராசிரிதத்வேனவா பரஸ்பர சாபேட்ச ஸ்திதிகத்வேனவா. இதை ஆசிரியிச்சு அது இருக்கு, அதை ஆசிரியிச்சு இது இருக்கு அப்படின்னு இருக்குங்கிறியா, இல்ல பரஸ்பர சாபேட்ச ஸ்திதிகத்வேனவா, இது இருந்தால்தான் அது தங்கி நிற்கும், இல்ல அது இருக்கணும்னா அதுக்கு இது வேணும் அப்படிங்கிற தன்னா உபயத்யாப்யசித்தே. ரெண்டும் இல்லப்பா. ஏன்னா அஜ்ஞானஸ்ய சிதாஸ்ரயத்வே சிததீன ஸ்திதிகத்வேபி. அஜ்ஞானம் சைத்தன்யத்தை ஆசிரியிச்சிருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. சைத்தன்யம் இருந்தால்தான் அஜ்ஞானம் அதனோட இருக்கும். அது ததாஸ்ரய ஸ்திதிகம், அது இருப்பதனால்தான் இது இருக்கு. இருந்தாலும் ஸ்திதி அவித்யாஸ்ரிதத்வ தததீன ஸ்திதிகத்வயோர் அபாவாத். சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானம் இருந்தா தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஏன்னா மோட்சத்துல சுத்த சைத்தன்யம் இருக்கு, அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானம் இல்லாமல் சைத்தன்யம் இருக்கலாம்.
சைத்தன்யம் இல்லாமல் அஜ்ஞானம் இருக்காது. சைத்தன்யம் இல்லாமலங்கிறதே வராது. ஏன்னா எப்பவும் சர்வதா சர்வகாலம் இருக்கோ இல்லையோ. ஆனா அஜ்ஞானமானது சைத்தன்யத்தை பிடிச்சுட்டு தான் இருக்கும், வேற எதையும் பிடிச்சுட்டு இருக்காது. ஆனா அஜ்ஞானம் இல்லாமல் சைத்தன்யம் இருக்குமா? இருக்கலாம், மோட்சத்துல இருக்கலாம். அதான் சொல்றாரு. சைத்தன்ய சிதாஸ் அஜ்ஞானஸ்ய சிதாஸ்ரயத்வே சிததீன ஸ்திதிகத்வேபி சிதி அவித்யாஸ்ரிதத்வ தததீன ஸ்திதிகத்வயோர் அபாவாத். தெரிஞ்சுக்கணும், மோட்ச காலத்துல சைத்தன்யம் இருக்கு, அஜ்ஞானம் இல்லை. அதனால சைத்தன்யமானது அஜ்ஞானத்தை எதிர்பார்க்கலை, அஜ்ஞானம் இருக்கணும்னு நினைக்கல. அதனால நதைவம் அந்யோன்யாதீனதாட்சதி அப்படி சொன்னா அந்யோன்யாதீனதான் ஆழாது போயிடுமேன்னு சமான காலீனையோரபி அவச்சேத்ய அவச்சேதக பாவமாத்திரேன ததுபபத்தே. கட்டாவச்சின்ன ஆகாசம் இருக்கு, மகாகாசம் இருக்கு. மகாகாசமும் கட்டாவச்சின்ன ஆகாசமும் தனித்தனியா தானே இருக்கு, ஒரே காலத்துல தானே இருக்கு. அது என்ன விரோதம்? சிலது இருந்துட்டே இருக்கலாம். அன்லிமிட்டெட் ஆப்ஜெக்ட், லிமிட்டேஷன் ரெண்டும் இருக்கலாம். அன்லிமிட்டெட் ஆப்ஜெக்டும் இருக்கலாம், அதுக்கு ஒரு பொருள்னால லிமிட்டேஷனும் வரலாம். எங்கும் ஆகாசம் இருக்கு. அதை 4 சவத்தினால தடுத்ததுனால என்னாச்சு? அந்த ஆகாசமான ஒரு ரூம்னு சொல்றேன், ரூமாக நீங்க பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் ஆகாசம் இல்லாம போயிடுத்தோம். இதுதான் ஆகாசம் தான். என்னைக்காவது இந்த 4 ரூம் உடைச்சுட்டுன்னு வச்சுங்களேன், ஆகாசமா தான். அவ விவகாரம் என்ன? அது தாங்கள் உங்களுடைய உபயோகத்துக்காக அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் போட்ட போதிலும் அதனுடைய நேச்சர் ஒரு நாளும் கெட்டு போகல. அதேதான். ததா சமான காலீனையோரபி அவச்சேத்ய அவச்சேதக பாவ மாத்திரேனா. இந்த அவச்சேத்ய அவச்சேதக பாவம்னா லிமிட்டேஷன் அர்த்தம். அவச்சேத்யம் லிமிட்டெட், அவச்சின்னம் லிமிட்டெட், அவ்வளவு. இது அவச்சேத்ய அவச்சேதக பாவம்னா அன்லிமிட்டெட் லிமிட்டெட் நேச்சர். அப்படி ததுபபத்தே கட ததவச்சின்ன ஆகாசயோரிவ பிரமாண பிரமயோரிவச்ச. கட ததவச்சின்ன ஆகாசயோரிவ, கடம் இருக்கு, கடாவச்சின்ன ஆகாசமும் இருக்கு, மகாகாசம் இருக்கு. அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள், பிரமாண பிரமேயோரிவ. பிரமாணம்னு என்ன, பிரமேயம் என்ன? குடம் அங்கே வெளியில இருக்கு, நான் இங்க இருக்கேன், கண்ணால குடத்தை பார்க்கிறேன். அப்பொழுது கண்ணால குடத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய மனசு கண் வழியாக குடம் இருக்கிற இடத்துக்கு வச்சு, ரைட். இப்ப குடம் இருக்கிற இடத்துக்கு என்னுடைய மனசு கண் வழியாக போய் சேர்ந்ததா? சேர்ந்தது. அந்த குடமானது என்னுடைய மனசு குடம் ஷேப்ல ஆயிடுது. அதனால்தான் மறுபடியும் என்கிட்ட வந்துருது. நான் வீட்டுக்கு போய் குடம் பார்க்கல, வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன பிறகு இந்த குடம் இப்படி பார்த்தேன்னு நான் ஒரு பொம்மை போடுறேன். அப்ப என்ன, என் மனசுல அந்த குடத்தினை பத்தின நினைப்பு இருக்கு. அந்த நினைப்பு இருக்கிறதுனால்தான் என் மனசு குடமா ஆச்சுன்னு சொல்றேன். குடம் மாதிரி எல்லாத்தையும் வெளியில பார்த்ததுனால தானே என் மனசு அதை பார்க்க தெரியுது. ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை பார்த்தேன்னா அந்த பொருளை ஞாபகம் சென்று ஆத்துக்கு போய் அந்த பொருளை போடுறேன் அப்படின்னு அந்த பொருளுடைய ஒரு சூக்ஷ்ம ரூபம், ஒரு ஷேப் உங்க மனசுல இருக்கு. அந்த ஷேப்புக்கு தான் பிரமேயம்னு பேர். நான் குடத்தை என் மனசு குடமாக்காரமாக அங்க இருக்கே, அதுக்கு பிரமேயம்னு பேர். இந்த கண்ணுங்கிறது பார்த்தா அது இன்ஸ்ட்ருமெண்ட், பிரமாணம்னு பேர். நானானவன் பிரமாதா, பிரமாதா பிரமாணம் பிரமேயம். இந்த 3 இல்லை சார், எல்லாம் அந்தக்கரணம் தான். அந்தக்கரண அவச்சின்ன சைத்தன்யம் பிரமாணம், அந்தக்கரண அவச்சின்ன சைத்தன்யம் பிரமாதா, அந்தக்கரண விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் பிரமாணம், அந்தக்கரணத்தினால அறியப்பட்டதான விஷயத்துக்கு விஷய சைத்தன்யம் பிரமேயம். சோ 3 வித் ரெஃபரன்ஸ் டு தி மைண்ட். சோ ஒரே சைத்தன்யம் விருத்தியினால பிரமாணமாகவும் பிரமாதாவாகவும் பிரமேயமாகவும் மாறினார். ஆனா சைத்தன்யம் அப்படியே இருக்கு. சைத்தன்யம் பாட்டுக்கு அது இருக்கு. இந்த மனசானது அந்த சைத்தன்ய சம்பந்தமாய் முதல்ல பிரமாதாவாச்சு, அப்புறம் பிரமாணமாச்சு, அப்புறம் பிரமேயமாச்சு. பிரமாண பிரமேய பிரமாத்திரு விபாகங்கள் இருந்தாலும் சைத்தன்யம் ஒரே மாதிரி. அதே போல ஆகாசம் ஒன்னா இருந்தாலும், ஆகாசம் குடத்தினால லிமிட்டடா இருந்தாலும் ஆகாசத்துக்கு ஒரு விதமான பாதமும் இல்லை. அதனால அதே விதமாக அஜ்ஞானம் இருந்ததுனால சைத்தன்யத்துக்கு அஜ்ஞானத்தோட ஒரு தோஷமும் ஏற்படலை. அதனால்தான் கட ததவச்சின்ன ஆகாசயோரிவ பிரமாண பிரமேயோகோ இவச்ச ததுக்தம்
ஸ்வேனைவ கல்பித்தே தேசே வியோம்னி யத்வத் கடாதிகம், தன்னாலேயே கல்பிக்கப்பட்டதான இடத்தில் ஆகாசத்தில் யத்வத் கடாதிகம் எப்படி குடம் முதலிய பதார்த்தங்கள் இருக்கோ ததா ஜீவாஸ்ரய அவித்யாம் மன்யந்தே ஞான கோவிதாக, அதே போல ஜீவாஸ்ரய அவித்யம் என்று அவித்ய ஜீவன ஆசிரிச்சுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. இது ஏதேனா இப்ப ஏதாவதா என்ன பார்த்திருக்கோம், ஜீவனிடத்திலையும் அஜானம் இருக்குன்னு சொல்லலாம், சுத்த பிரம்மத்தின் இடத்துலயும் இருக்குன்னு சொல்லலாம், ஈஸ்வர இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வஸ்தக இந்த ரெண்டு பட்சங்கள்ல நமக்கு நன்னா எல்லாத்தையும் பிரதிபாதனம் பண்ணக்கூடியதுன்னு முதல்ல சொன்னதான சின்மாத்திர ஆசிரியங்கள் இந்த பட்சையும் சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு ஏதேன யதி உற்பத்தி ஞப்தி மாத்திர பிரதிபந்தகத்வேன அந்யோன்யாபேட்சதாயாக அதோஷத்துவம், உற்பத்தி பிரதிபந்தகமா இருக்கு, ஞப்தி பிரதிபந்தகமா இருக்கு. புதுசா வர இடத்துல இது அதுல இருந்து பிறக்கிறது அது இதுல இருந்து பிறக்கிறதுன்னு சொன்னா அது அந்யோன்யாசம், இதனால அந்த அறிவு வருது அதனால இந்த அறிவு வருதுன்னு சொன்னா அந்யோன்யாசம். அப்படி தத் பிரதிபந்தகத்வேபி அந்யோன்யாபேட்சதாயாக அதோஷத்துவம் ததா சைத்திர மைத்ராதே அந்யோன்ய ஆரோகணாத்யாபத்தி. சைத்திரன் மைத்திரன் முதுகுல ஏறான், மைத்திரன் சைத்திரன் முதுகுல ஏறான். இது முடிக்குமா சார், நீங்க சொல்றது இப்படித்தான் இருக்கு, நடக்காத காரியம் அப்படிங்கிறான். இது நிரஸ்தம் பரஸ்பர ஆசிரிய ஆசிரயிபாவசிய அனங்கீகாரா. நாம இதை அதை ஆசிரியிச்சுட்டு இருக்க அது இதை ஆசிரியிச்சுட்டு இருக்குன்னு ஒத்துக்கல. ஏன்னா அஜ்ஞானம் சைத்தன்யத்தை ஆசிரியிச்சிருக்கு, சைத்தன்யம் அஜ்ஞானத்தை ஆசிரியிக்கல. சைத்தன்யம் சுதந்திரம் சுவாமி, அதை எதையும் ஆசிரியிக்க வேண்டாம். நச்ச ஈஸ்வர ஜீவயோகோ ஈஸ்வர ஜீவ கல்பிதத்வே ஆத்மாசிரிய, ஜீவன் ஜீவனை கல்பிச்சான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் கல்பிச்சான் அப்படின்னு தன்னை தான் கல்பிக்கிறதுங்கிற ஒரு ஆத்மாசிரிய தோஷம் வரும். ஜீவேஷ கல்பிதத்வே ஜீவனை ஈஸ்வரன் கல்பிச்சான் ஈஸ்வரனை ஜீவன் கல்பிச்சார் அப்படின்னு சொன்னா அந்யோன்யாசிரியம். இப்ப ஜீவனும் கல்பிக்க முடியாது ஈஸ்வரனும் கல்பிக்க முடியாது. அப்ப சுத்த சைத்தன்யம் கல்பிச்சதா? நக்க சுத்தா சித்து கல்பிக்கா. இந்த உலகத்தை சுத்த சைத்தன்யம் கல்பிக்கல. சத்திய அஜானாபாவாத். அப்ப உலகம் எப்படி சார் உண்டாச்சு? ஜீவனை ஈஸ்வரன் கல்பிச்சான் ஈஸ்வரனை ஜீவன் கல்பிச்சானே அந்யோன்யாசு. ஜீவனை ஜீவனை கல்பித்துக் கொண்டான் ஈஸ்வரனை ஈஸ்வரனை கல்பித்துக் கொண்டேன்னா ஆத்மாசை. சரி, இவ ரெண்டு பேரும் விடுங்க, சுத சைத்தன்யம் தான் கல்பிச்சுன்னா அது கல்பிக்கலைங்கிற. இப்ப எப்படிதான் வந்தது இந்த உலகம் அப்படியே நம்மள கேட்கிறோம். இது வாச்சம் ஜீவாஸ்ரிதாயா அவித்யாயா ஏவ ஜீவேஷ கல்பகத்வேனா. முன்னால சொல்ல பார்த்தீங்களா, ஜீவனை ஆசிரிச்சிருக்க அஜானம் அது ஈஸ்வரனை மறைச்சிருக்கு. சோ ஜீவேஷ கல்பிதத்வேன அந்த ரெண்டும் ஏதத் விகல்ப அனவகாசா. ஆகையால் இந்த விகல்பம் இப்படி பண்ணப்படாதுப்ப. ஆக்சுவலா அஜானத்துக்கு அந்த பவர் இருக்கு. என்ன பவர் இருக்கு? தான் ஜீவனை ஆசிரிச்சுருக்கு, இன்னொரு இடத்துல வேலை செய்யுது. இப்ப எல்லாம் சின்ன குழந்தை ரிமோட்டை காரங்கிறோம், கையில ரிமோட் வச்சுட்டு இருக்கான், அங்க ஏதோ ஓடுறது. சீட்ல இருந்து எழுதுக்கிறதே இல்லை சார், கையில ரிமோட்டை வச்சுட்டு இருக்கான், டிவியில மாத்திரம். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்கேயோ இருந்து எங்கேயோ வேலை செய்யறது இல்லையா? உமா கையில ரிமோட் இருக்கு, டிவியில சேனல் மாறுறது. அது எப்படி சார்? இருந்துட்டு கனெக்ஷனே இல்லையே சார் அப்படின்னா. கனெக்ஷன் இல்லாதான் நிறைய வேகங்கள் நடக்கிறது. இப்ப எங்கேயோ செல்போன் பேசுனா வயரே இல்லை, எங்கேயோ இருக்கிறவன் கேட்கறது சார். என்ன சொல்றேன்? இப்ப இது ஆசிரிய பாவம் இருந்தா தான் நடக்கும்னா அப்படின்னு இல்லையே. இப்ப விவகாரம் என்ன? ஜீவன் ஆசிரியிருந்த அஜ்ஞானம் இருக்கலாம், ஈஸ்வரனும் மறைக்கலாம். இது இன்னைக்கு நம்ம சொல்றோம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு, பழைய நாள்ல சொல்ல முடியாது. அஜ்ஞானத்துக்கு வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்ப விவகாரம் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல காரியம் பண்றதுல ஒரு விதமான அனுபவத்துக்கு இல்லை. ஆகையால் அஜ்ஞானம் எங்க இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லணும்? ஜீவன் இடத்துல ஆசிரியிருக்குன்னு சொல்றதுனால ஒரு தோஷமும் இல்லை அப்படிங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப இந்த ரெண்டு பிரகரணமும் ஆயிடுது. அதுக்கு மேல இப்ப அஜ்ஞானத்தை பத்தி, அஜ்ஞானத்துல பிரமாணம், அஜ்ஞானத்துக்கு லட்சணம் என்னன்னு பார்த்துட்டோம். அஜ்ஞானத்துக்கு பிரமாணங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், அந்த ரெண்டும் இது மேல நடக்கணும். அர்த்தாபத்தி, சாஸ்திரம், இவைகள்லாம் பிரமாணங்கள் சொல்லியாச்சு. சோ அஜ்ஞானம் இருக்குன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. இருக்குன்னு தீர்மானம் பண்ணி எங்க இருக்குன்னா ஈஸ்வரன் சுத்த சைத்தன்யத்துல இருக்கு,
இல்ல ஈஸ்வரன் இருக்கு, இல்ல ஜீவ சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோ பட்டங்கள். இந்த அஜ்ஞானம் என்ன சார் பண்றது? இருக்குன்னு வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறமா அது என்ன சார் பண்றது அப்படின்னு பரம்பொருளை மறைக்கிறது. அதனால்தான் நமக்கு பரம்பொருள் தெரியலை. அந்த பரம்பொருளானது தீபம் மாதிரி சொப்பிரகாசம். இந்த தீபம் இருந்தால் வேற எதை எதிர்பார்க்கிறதோ தானா இருக்கு. அதே போலயே அந்த சைத்தன்யம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. எப்பொழுதும் இருக்கக்கூடியதான் அந்த சைத்தன்யம். அது உங்களை கேட்டா சார் தெரியல, நீங்க பிரம்மன் தானே, இல்ல இல்ல அப்படின்னு அவன் பேரு சொல்றான். யாரையாவது பிரம்மன் தானே, எஸ் ஐ எம் பிரம்மன் சொல்றானோ, ஒரு சொன்னா அவனை பைத்தியம்ங்கிறோம் நம்ம. அது தான் பிரம்மமா இருந்து கொண்டு நீங்க பிரம்மன் தானேன்னு கேட்டா இல்லேன்னு அவன் வேற தன் பேரை சொன்னான்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அவனுக்கு அவனுடைய ஸ்வரூபம் மறைக்கப்பட்டது. அந்த மரபுங்கிறது தான் அஜ்ஞானத்துக்கு விஷயம். தி ஆப்ஜெக்ட் ஆஃப் அஜ்ஞானா, அஜ்ஞானமானது எதற்கு வந்திருக்கு, என்ன செய்கிறது? எது அறியப்பட வேண்டுமோ அதை அறியப்படாமல் தடுக்கிறது. விஷயம்னு என்ன அர்த்தம்? வாட் இஸ் திஸ் டூயிங், என்ன பண்றது? எது நமக்கு தெரியணுமோ அதை தெரிய விடாம பண்றது. எது தெரியணும் சார்? ஆத்மாவா ரே திரஷ்டவ்யா, இப்பிறவையில நீங்கள் ஆத்மாவை அறியணும். அதை அறிய விடாம தடுக்கிறது. அதனாலதான் கடப்படாதிகளை மறைக்கல அஜ்ஞானம். அஜ்ஞானம் எதை மறைக்கிறது? சைத்தன்யத்துல மறைக்கிறது. ஏன்? சைத்தன்யம் தான் ஒழிக்கப்பட வேண்டும். அது ஒழிக்கக்கூடியதான ஒளி வடிவமா இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தை இது மறைக்கிறது. அதனால அந்த சைத்தன்யத்தை மறைக்கிறதுங்கிறது அஜ்ஞானத்துக்கு விஷயம். அஜ்ஞானம் எதை மறைக்கிறது என்கிறத பத்தி சொல்ல போற. அது சைத்தன்யத்தை மறைக்கிறதுன்னு நியாயாமிரதக்காரர் விட்டுருவாரா? அது மறைக்கல அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்? அதை தான் மறைச்சுட்டு இருக்கு அப்படின்னு. இது அடுத்த சாப்டர், அஜ்ஞானவாதே அஜ்ஞான விஷய நிரூபணம். அஜ்ஞானத்தை எதை மறைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்வரூபம். இதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அற்புதமா